கடந்த சில ஆண்டுகளாக இந்திய பாரம்பரிய துறை சார்ந்த வேலைகளில் அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறைகள் நிலவி வரும் வேளையில் மனிதவள அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் முறையான தீர்வை வழங்குவார் என்று தாம் நம்புவதாக மலேசிய இந்திய உணவக உரிமையாளர் சங்கத்தின் பிரிமாஸ் தலைவர் டத்தோ சுரேஷ் கோவிந்த சாமி நம்பிக்கை தெரிவித்தார். அமைச்சரவையில் தமிழ் பேசும் அமைச்சர் இல்லை என கடந்த 2 ஆண்டுகளாக இருந்த குறையை டத்தோஸ்ரீ ரமணன் நிவர்த்தி செய்துள்ளார். இந்திய உணவகத்தில் அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறை குறித்து முன்னமே டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் அவர்களிடம் தாம் பேசியுள்ளதாக அவர் கூறினார். இது மனிதவள அமைச்சின் தொடர்புடைய விவகாரம் என்பதால் அதன் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் இந்த சிக்கலுக்கு முழுமையான தீர்வை வழங்குவார் என்று தாம் நம்புவதாக டத்தோ சுரேஷ் கோவிந்தசாமி கூறினார். கடந்த 2022ஆம் ஆண்டு அந்நிய தொழிலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் அதன் பின்னர் மீண்டும் தடை செய்யப்பட்டிருப்பதாக டத்தோ சுரேஷ் கோவிந்தசாமி கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.